நான் அப்படியே ராசி பலன் அழகா சொன்னேன். அதே மாதிரி நீ ஏன் இந்த வழக்கம்க்கு சொல்லு பார்க்கலாம். அது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் அவர் பாரதா பத்தி பேச போறாரா? அப்படி இல்ல. ராசி பலன் அப்படின்றது வந்து அன்னைக்கு என்ன வருமோ அது அப்படியே வரும். பட் ஏன் இந்த விளக்கம் அப்படின்றது வந்து டாபிக் வேற மாதிரில இருக்கும். ஏன் அப்படி என்ன வித்தியாசமா பேச போறாரு மூர்த்தி? அவரே சொல்வாரு, கேட்கலாம். ஆக உனக்கு அவர் என்ன பேச போறாருன்றது தெரியல. சுத்தி சுத்தி சீன் போட்டுட்டு இருக்க மூர்த்தி சார். நம்ம திலீப் வந்து இன்னைக்கு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நீங்களே சொல்லுங்க, ஏன் இந்த வழக்கம்? அன்புள்ள சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போன ஞாயிற்றுக்கிழமை ஈசிஆர் ரோட்ல உள்ள ஒரு நர்சரிக்கு நான் போயிருந்தேன். அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாதுளம் செடி வாங்கிட்டு இருந்தாரு. உடனே நானு, என்ன மாற்றும் போதும் சார், மாதுளம் செடியை வீட்டில் வைக்க போறீங்களா? ஏன், மாதுளம் பழம் ஜூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, ஜூஸை விடுங்க சார், வீட்டுல மாதுள மரம் இருந்தா பணத்துக்கு தட்டுப்பாடே வராது அப்படின்னு ஒரு பிரபல வாஸ்து நிபுணர் என்கிட்ட சொன்னாரு. ஏன்னா இது மகாலட்சுமி அம்சமா அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னாரு. அவருடைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இயற்கையில சில மரங்களுக்கும் தாவரங்களுக்கும் புனித தன்மையும் தெய்வீக தன்மையும் இருக்கிறதா நம்பி ஆதி காலத்துல நம்ம நாட்டு மக்கள் வழக்கமா அதுக்கு வழிபாடு செய்துகிட்டு வந்தாங்க. இந்த வழக்கம் நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, சில வெளிநாடுகளில் இருந்துகிட்டு வந்தது. அவங்க என்னன்னா, மரங்கள் அடர்ந்த சோலைய வழிபாட்டு தலமாவே கருதினாங்க. சமய சம்பந்தப்பட்ட சடங்குகள், ஆபத் காலத்துல காப்பாற்றக்கூடிய இடம் அந்த சோலைகள் அப்படின்னு நம்பி அவங்க போற்றினாங்க. மரங்களை வணங்குறது இயற்கையை வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு பல சமயங்கள் சொல்லுது. மரத்தோட மேல் நோக்கிய கிளைகள் வானுலகத்தையும், மரம் இருக்கிற இடம் பூமியையும், அதோட வேர்கள் ஆழமா பாயிற இடத்தை பாதாள லோகம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நைஜீரியா, இந்தியா, பர்மா, ஸ்ரீலங்கா, ஜப்பான், மலேசியா, மற்றபடி சில தென்கிழக்கு நாடுகள்ல இந்த மர வழிபாடு பழக்கம் நீண்ட நெடுங்காலமா இருந்துகிட்டு வருது. ஐரோப்பிய நாடுகள் சிலதுல கூட இந்த மர வழிபாடு இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவ மதம் ஐரோப்பால பரவின அப்புறம் இந்த மர வழிபாடு பழக்கம் அறவே கைவிடப்பட்டது. ஏன், இன்னைக்கு இங்கிலாந்துல கிளாட்ஸ்டன்பரி தார்ன் அப்படின்னு பூக்கள் நிறைந்த ஒரு செடியை அவங்க புனிதமா நினைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீயோட தான் கொண்டாடுறாங்க. புத்த மதத்தை தழுவிய ஸ்ரீலங்கா இங்க உள்ள போதி மரத்துல இருந்து ஒரு கிளையை எடுத்துக்கிட்டு போய் அங்க வச்சு அதை புனித மரமா அவங்க வணங்குறாங்க. ஜப்பான்ல உள்ள ஷின்டோ மதம் கூட இந்த மர வழிபாட்டை ஆதரிக்குது. ஜெயினர்களுடைய கோயில்ல கூட ஒரு குறிப்பிட்ட மரம் நடுநாயகமா இருக்கும். மற்றபடி தாய்லாந்து, பர்மா போன்ற நாடுகள்ல ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால அதுக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் அதை வெட்டுவாங்க. அப்புறம் இந்த பேய் ஓட்டுறவங்க மரத்துல ஆணி அடிக்கிறது, ஒரு முடி இல்ல இந்த பேய் பிடிச்சவனுடைய துணி இதையெல்லாம் மரத்துல கட்டுறது, இதெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, சில புனிதமான மரங்கள்ல பிள்ளை பேர் இல்லாதவங்க அதோட கிளையில சின்ன சின்ன தொட்டில்களை கட்டி விடுவாங்க. அதே போல தங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு சீட்ல எழுதி மரக்கிளையில தொங்க விடுறதும் உண்டு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம புனிதமா நினைக்கக்கூடிய மரங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா, அசோக மரம், ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், வாழை மரம், மாமரம், அப்புறம் வில்வ மரம், துளசி, தாமரை, இப்படி எத்தனையோ இருக்கு. அசோக மரம், அசோக அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு துன்பத்துக்கு எதிரான அப்படின்னு பொருள். அதாவது துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த அசோக மரம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பூத்து குலுங்குற நல்ல இலைகளோட கூடிய இந்த மரம் காமதேவனுக்கு உரியது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. கௌதம புத்தர் இந்த மரத்தடியில தான் பிறந்தார். மகாவீரர் இந்த மரத்துக்கு அடியில தான் உலக வாழ்க்கையை துறக்க உறுதி பூண்டார். ராவணனால் கடத்தப்பட்ட சீதை இந்த அசோக வனத்தில் தங்கினதுனால இதுக்கு சீதா அசோக் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. கணவனை விட்டு பிரிஞ்சு சோகத்துல சீதா தேவி இந்த அசோக வனத்துல அடைபட்டு கலந்ததுனால பெண் குழந்தைகள் உள்ள வீட்டுல இந்த அசோக மரத்தை வளர்க்கவே மாட்டாங்க. ஆலமரத்தை சுத்தி வந்து அடி வயத்தை தொட்டு பார்த்துக்கிட்டாலாம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. இது மாதிரி பல பழமொழிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆலமரம் உயிர் இயக்கத்தையும் இனப்பெருக்க திறனையும் கொடுக்கிறதா நம்பப்படுகிறது. அதனாலதான் பிள்ளை இல்லாத பெண்கள் ஆலமரத்தை சுத்தி வந்து வழிபடுறது வழக்கம். இந்த ஆலமரத்துல சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் அடக்கம் அப்படின்னு நம்புறாங்க. ஆலமரம் பறந்து விரியக்கூடிய மிகப்பெரிய மரம். ஹவுரால உள்ள பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கிற ஆலமரம் தான்
உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலமரம் அப்படின்னு சொல்றாங்க. அலெக்சாண்டர் இந்தியா மீது படம் எடுத்த போது அவருடைய மொத்த சிப்பாய்களும் ஒரே ஒரு ஆலமரத்து அடியில ஓய்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்களேன். அரச மரத்துக்கு வடமொழியில அஸ்வதா அப்படின்னு பேரு. இந்த மரத்தடியில உட்கார்ந்துதான் கௌதம புத்தர் தியானம் செஞ்சு ஞானோதயம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. அரச மரம் லட்சுமி சம்பந்தப்பட்டது. அதனால சனிக்கிழமையில பெண்கள் அரச மரத்தை வழிபடுறது வழக்கம். இந்த மரத்து அடியில தான் பகவான் கிருஷ்ணர் இந்த பூத உடலை விட்டு சென்றார். அன்னைக்கு தான் கலியுகம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. வேம்புக்கு பல் அழகு பெறும், வேலுக்கு பல் இறுகும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மருத்துவ குணம் நிறைய உள்ள இந்த வேப்ப மரம் துர்கா தேவியுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. துர்கா தேவிக்கு மா காளி, நீமன் தேவி இப்படி பல பெயர்கள் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மா காளியை மாரியம்மன் ரூபத்துல நினைச்சு பெண்கள் சிவப்பு ஆடை அணிந்து இந்த வேப்ப மர கிளைகளை கையில ஏந்தி வீதியில ஊர்வலமா போவாங்க. எதுக்குன்னு கேட்டா அதோட தீய சக்திகள்லாம் மறையணும், ஊரும் உலகமும் தூய்மை அடையணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மாதா ஊட்டாதத மாங்காய் ஊட்டும், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ இப்படி எல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். மாம்பழம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாம்பழம் அன்பையும் செழிப்பையும் குறிக்கக்கூடியது. இந்த மாவிலையில எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் பூரண கும்பத்திலையும் சரி மற்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள்லயும் சரி மாவிலை தோரணங்களை நாம கட்டுறோம். வாழற வீட்டுல வாழையை வச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை மரம் அவ்வளவு மங்களகரமான ஒண்ணுங்க. சொல்ல போனா வாழை மரம் இனத்தை சேர்ந்ததே இல்லை. இருந்தாலும் அதோட தோற்றத்தையும் அமைப்பையும் பார்க்கும்போது அது ஒரு மரம் மாதிரி நமக்கு தெரியுது. வாழையோட எல்லா பாகங்களும் சுபகாரியங்களுக்கும் சரி சமையலுக்கும் சரி பெரிய உதவியா இருக்குது. இந்த திருமண மண்டபங்கள்ல வாசல்ல வாழை மரம் கட்டுறாங்க. ஏன்னு தெரியுங்களா? திருமணமானவங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையா வாரிசுகள் மூலம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான். பகவான் கிருஷ்ணனுக்கு வேணுகோபால், முரளி, முரளிதர், பன்சிலால் இப்படி பல பெயர்கள்லாம் உண்டு. கிருஷ்ணனுடைய கையில புல்லாங்குழல் இருக்கும். அந்த புல்லாங்குழல் மூங்கில் மரத்தினால ஆனது. அதனாலதான் மூங்கில் மரமும் சிறப்பு பெற்றது. தென்னை மரம், தென்னை மரத்துக்கு காலில் தண்ணி ஊத்தினா போதுங்க, தலையால அது நமக்கு திருப்பி கொடுக்கும். 5 வருஷம் நீர் ஊத்தினா ஆயுசு பூரா அது நமக்கு பலன் கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தென்னை மரம் கொடுக்கறதுனால அதுக்கு கல்ப விருட்சம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தேங்காயில 3 சுழிகள் இருக்கும். கருப்பு சுழி அது சிவனுடைய முக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைக்கிறது நம்ம நாட்டுல பிரபலமான ஒரு வழக்கம். வில்வம் சிவன் சம்பந்தப்பட்டது. வில்வ மரத்தோட இலை, பூ, பழம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அதனாலதான் ஆயுர்வேதத்திலையும் சரி சித்தாவிலையும் சரி இத மருந்துக்காக உபயோகப்படுத்துறாங்க. சைவ கடவுளை துளசியாலையும் வைஷ்ணவ கடவுளை வில்வத்தாலையும் அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு புராண கதைகள் தகுந்த காரணத்தோட கூறுது. ஜெயின முனிவரான பரஸ்நாத் ஜி இந்த வில்வ மரத்து அடியில தான் ஞானோதயம் பெற்றார். அதனால ஜெயினர்களுக்கும் இந்த வில்வ மரம் ஒரு புனிதமான மரம். வீட்டோட முகப்புல துளசி செடி வைக்கிறது ஒரு வழக்கம். துளசிக்கு தூய்மையும் மருத்துவ குணமும் உண்டு. துளசி விஷ்ணு சம்பந்தப்பட்டது. ஆக எது மனிதனுடைய வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கோ அது எல்லாத்தையும் இறைவனோட சம்பந்தப்படுத்தி வணங்குறது தான் நம்முடைய வழக்கம். வீட்டுல மாதுளம் மரம் வச்சா பணத்துக்கு தட்டுப்பாடே வராதான். இத நான் சொல்லிங்க, பிரபல வாஸ்து நிபுணரே சொல்லியிருக்காரு.